வணக்கம் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் திப்பி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். இப்போ கதைக்குள்ளே போவோமா? அடுத்த நாள் காலை சம்யுக்தாவை நோக்கி சென்றான் அர்ஜுன். சம்யுக்தா, உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா என்றான் அர்ஜுன். அதற்கு சம்யுக்தா அர்ஜுனை மேலிருந்து கீழ் வரை ஒரு மாதிரியாக பார்த்தாள். இவன் என்ன நம்மக்கிட்ட உதவி கேட்க போகிறான்? இவனெல்லாம் நம்ம ஒரு ஆளாகவே நினச்சதில்லை. சரி, என்ன உதவி கேட்க போகிறானோ தெரியலையே என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு கேட்டார். நீங்கள் யார்? என்னிடம் என்ன உதவி கேட்க போகிறீங்க? நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்றாள் சம்யுக்தா. நீ என்ன பார்த்ததே இல்லையா? அப்போ என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டான் அர்ஜுன். என்னது, லவ்வா அப்படின்னு அர்ஜுனை பார்த்து சிரித்தாள் சம்யுக்தா. உன்னோட மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன்னோட ரேஞ்ச் என்ன, என்னோட ரேஞ்ச் என்ன? சாப்பிடவே வழி இல்லாத உனக்கு காதல் ஒரு கேடா? என்கிட்டலாம் பேச உனக்கு ஒரு தகுதி வேண்டாமா என்று அர்ஜுனை பார்த்து கேட்டாள் சம்யுக்தா. அர்ஜுன் மனதளவில் உடைந்து விட்டான். பிறகு அவன் ஓடி சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தில் அமர்ந்து அழுது கொண்டே இருந்தான். அப்போது அர்ஜுன், கடவுளே, ஏன் என்னை ஏழையாக இருக்கிறவனுக்கு காதல் வரக்கூடாதா? ஏழையாக பிறந்தது என்னோட தப்பா, இல்லை ஏழையாக படைச்சது உன்னோட தப்பா என்று அழுது கொண்டே புலம்பினான். சரி என்று அவன் மனதை அவனே தேர்த்தி கொண்டான். முதலில் நாம் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும். அன்று இரவு ரயிலை பிடித்து பட்டணம் சென்று ஒரு சிறு வேலையையும் பார்த்து அவங்க அப்பா மருத்துவ செலவுக்கு போதுமான பணத்தை எடுத்துக்கொண்டு சொந்த ஊருக்கு ஓடோடி வந்தான் அர்ஜுன். அவன் வீட்டின் முன்பு ஒரே கூட்டம். அர்ஜுன் அப்பா இறந்து விட்டார். அர்ஜுன் துக்கம் தாங்காமல் அழுது கொண்டே இருந்தான். அன்று முழுவதும் நம்மளிடம் பணம் இருந்தால் அப்பாவை எப்படியாச்சும் காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு நினைத்து கொண்டே அழுது கொண்டிருந்தான் அர்ஜுன். மறுநாள் காலையும் வந்தது. சம்யுக்தா அர்ஜுன் வீட்டிற்கு சென்றாள். இப்போது தெரியுதா, நான் உன் கூட வந்தால் எனக்கும் இதே நிலைமை தான். இப்போயாவது நீ புரிஞ்சுக்கோ, உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை காதலி. அப்போது அர்ஜுனுக்கு சம்யுக்தா மீது பயங்கர வெறுப்பு வந்தது. உடனே அர்ஜுன் சம்யுக்தாவை கட்டிலில் தள்ளினாள். உன்னை நான் எப்படியாவது வலுக்கட்டாயமாக அடைய வேண்டும் என்று கூறினான். சம்யுக்தா அதை தடுக்க எவ்வளவோ முயற்சித்தாள். அவள் முடிந்தவரை போராடினாள். அவளுக்கு என்ன பண்ணுவதென்றே தெரியவில்லை. உன்னை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறவங்கள தானே உருகி உருகி காதலிப்பீங்க. பயப்படாத, நான் அந்த மாதிரி பையன் இல்லை. உங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க மனசை கேவலப்படுத்தி கீழ்த்தனமாக பேசி அவங்க மனசை காயப்படுத்துறது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக போயிட்டு. அன்றிலிருந்து அர்ஜுனுக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு விதமான வெறுப்பு. எந்த ஒரு பொண்ணையும் இனிமேல் நம்ம வாழ்நாள் முழுக்க காதலிக்கவும் கூடாது, எந்த ஒரு பொண்ணையும் நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் முடிவெடுத்தான். அன்று இரவு அவசரமாக துணிமணியெல்லாம் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு இரவோடு இரவாக ரயிலில் ஏறி புறப்பட்டான் அர்ஜுன். பிறகு பட்டணத்திற்கு சென்றான். யாரை பார்ப்பது, எங்கு செல்வது என்று ஒன்றுமே புரியாமல் இருந்தான். சாப்பிட சாப்பாடு கூட இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டான் அர்ஜுன். ஒரு சில நாட்களில் அர்ஜுனுக்கு வேலையும் கிடைத்துவிட்டது. அவன் சாப்பிடாம இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் இரவும் பகலுமாக கடினமாக உழைத்தான். இளம் தொழிலதிபராக புதிய அவதாரம் எடுத்தான் அர்ஜுன். இந்தியாவில் நம்பர் 1 தொழிலதிபராக அர்ஜுன் எப்படி வந்தான்? கோடிக்கணக்கில் அவனுக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அவன் எந்த பொன் மீதாவது காதல் வயப்பட்டானா, இல்லை அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று இதன் தொடர்ச்சியின் அடுத்த பகுதியில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.